இந்த நாளில் நம்ம தியானத்துக்குன்னு எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை என்னன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம். எது நம்மளுடைய ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும் அப்படின்னு எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 24:14. போதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். அந்த நம்பிக்கை இன்னைக்கு எது மேல இருக்கு சொல்லுங்க? வீட்டில் இருக்க பெரிய டிவி மேல இருக்கா? பணத்து மேல இருக்கா? பலத்து மேல இருக்கா? இதெல்லாம் வீணா போகும். ஆனா தேவனுடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வீணாகவே ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு அது வித்தியாசமா தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயம் நடக்கும். நீங்க பைபிள் எடுத்து வேதத்தை வாசிப்பீங்கன்னா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆனா இந்த வார்த்தை கிரியை செய்யறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான். என்ன பண்ணணும்னா நம்பணுங்க. உதாரணத்துக்கு, நீ வாளாகாமல் தலையாகுவாய், நீ கீழாகாமல் மேலாகுவாய்னு ஒரு வார்த்தை. அப்போ அதை நம்பணும். சில வேளையில பாவத்துக்கு நேராக நம்ம போவோம். அப்போ ஒரு எச்சரிப்பு வரும், ஐயோ அந்த பாவத்துக்கு போயிட்டா நான் அழிவுக்கு போயிடுவேங்கிறத நம்பும் போது அந்த பாவத்துக்கு போகாதபடி நம்ம கர்த்தர் காப்பாற்றுவார். அப்போ வேத வசனத்தை ஆசீர்வாதம் வரும்பொழுது மட்டும் நம்புகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை விட்டு தூரம் விலகி போகும்பொழுது, எச்சரிக்கை வரும்பொழுது, நான் இன்னும் தூரம் போயிட்டேன்னா இது எனக்கு வாழ்க்கையில் நடந்துடும்ன்ற பயத்தில் அல்ல, இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும்னா நம்ம பாவத்துக்கு போகாமல் நேராக தேவன் பக்கம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், உன் நம்பிக்கை வீண் போகாது. எடுத்து வாசிங்க 1 நாளாகமம் புஸ்தகம் 28:9. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? இதுதான் நம்ம இன்னைக்கு அழகா ஒரு காரியத்தை பார்த்துட்டு கடந்து செல்ல போறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வரணும்னா என்ன பண்ணும்? இப்போ எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும், நீங்க நல்லா சமைப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க நல்லா சமைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இருக்க முடியுமா? இல்லை சாப்பிட்டு பார்த்தா தான் நம்பிக்கை வருமா? சாப்பிட்டு பார்க்கணும். ஆமாவா இல்லையா? சாப்பாடுன்னொன்னே என் சகோதரி, ஐயோ இன்னும் ஒரு சிரிப்படா, லைட்டே தேவை, எல்லா லைட் ஆஃப் பளிச்சுன்னு தெரியுவாங்க. அவங்க நல்லா தான் சமைப்பாங்க தெரியுமா, நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஸோ நம்பிக்கை வரணும்னா, ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வரணும்னா அந்த மனுஷனோட பழகணும், அந்த மனுஷனோட உறவாடணும், அந்த மனுஷனை 4 விதமாக 4 ஆங்கிளில் பார்த்து புரிஞ்சுக்கணும், எல்லாமே இருக்கும். அப்போ தேவ வார்த்தையில் நம்பிக்கை வரணும்னா முதல்ல நம்ம அடித்தளமாக வச்சுக்கக்கூடிய ஒரு காரியம்னா தேவனுடைய வார்த்தையை தேடணும். வேதத்தை தேட அந்த வேதத்துடைய வார்த்தை நமக்குள்ள வர அழகா அங்க பாருங்க, ஒரு தாவீது ராஜா சாலமோனுக்கு தன் மகனுக்கு சொல்றாரு, தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேடு. அழகா சொல்லித்தராங்க, உற்சாக மனதோடு தேடு. எந்த ஒரு காரியமும் கேட்கறதுக்கு கூட ஆண்டவர்கிட்ட வாஞ்சியோட கேட்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு கேட்ட அடுத்த செகண்டு இதெல்லாம் எனக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு நினைச்சிருக்கிறீங்க? ஜெபம் பண்ணும் போதே இது வேணும்னு கேட்போம், ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் இல்ல, எப்படி நடக்கும்னு உங்களுக்குள்ள எண்ணத்தை விதைக்கிறது நல்லதில்லை. கேட்கறது நம்ம கடமை. ஓகே, இப்போ நான் கேட்குறேன், பென் உன் பர்த்டேக்கு ட்ரெஸ் கேட்டியா? வாங்கி தருவாங்கன்னு நினைச்சியா, வாங்கி தர மாட்டாங்கன்னு நினைச்சியா? எத்தனை வாட்டி கேட்ட?
அதுதான். ஒரு வாட்டி கேட்டா 2 வாட்டி கேட்டா. ஏன்? அந்த மகளுக்கு தெரியும் தன் தாயும் தகப்பனும் செய்வாங்க. 365 நாள் கேட்டாங்களா பேரண்ட்ஸ் உங்களை? இல்ல. அந்த பிள்ளைக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா செஞ்சுடுவாங்க அப்படின்னு. ஏன்? அநேக வேளையில சிறு பிள்ளைய போல இருந்துருந்தவங்க. அதுதான் நமக்கு பிளெஸிங். அந்த சிறு பிள்ளையினுடைய இருதயத்தை கேளுங்க. அதுதான் 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 அந்த சிறு பிள்ளையினுடைய இருதயம் நமக்குள்ள வந்துருச்சுனாலுமே நாம நம்பிக்கையா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குழந்தைக்கே தெரியுது தகப்பன் கிட்ட நம்ம கேட்டா கிடைக்கும்னு. குழந்தைய விட பெரியவங்க நம்ம பரலோக தகப்பன் கிட்ட கேட்டா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதா? அப்ப ஏன் நம்பிக்கை இழந்து போய் நம்ம வாழ்க்கை வாழ்றோம்? நம்பிக்கை இழந்து போயிட்டு பிரச்சனையை பார்க்குறோம். நம்பிக்கை இழந்து போயிட்டு வேதனையை ஏன் கொண்டு வரோம்? இல்லைங்க, எல்லா வேதனைக்கும் எல்லா பிரச்சனை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, அவரை உன் முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தை நீ வந்து தேடும் பொழுது, அவர் மீது உனக்கு நம்பிக்கை மேலோங்கும் பொழுது, நீ அவரை நம்பினது நிமித்தம் அவர் இறங்கி வந்து உன் காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு என்ன காரியம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், நீ விசுவாசத்தோடு என்னை நம்புவாய். ஆனால் உன்னிடத்துல உன் வீட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படுகிற தேவன் அல்லவே அல்ல. உனக்கு அது பெருசா தெரியும், அது அவருக்கு லேசான காரியம். அது ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னு சொன்னா, உங்க நம்பிக்கை முழுவதுமாய் அவர் பக்கம் 100க்கு 100 போகல. அல்லேலூயா. 100க்கு 100 போகல. 100க்கு 100 போகும் பொழுது 100க்கு 100 அதை பெற்றுக்கொள்ளும். 4வது ஆண்டு அடுத்த வருஷம் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரான்ச் 2 பிரான்ச் தரப்போம். நம்பி பாருங்க, தரப்பீங்க. கர்த்தர் அதுதான் உங்க குடும்பத்துக்கு கொடுத்த வார்த்தை. அதை நிறைவேற்றுறாரு. சில வேளையில நம்பிக்கை இல்லாததுனால தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வருது. ஆனால் அதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாளில் ஒரு புதிய மனிதர்களாய், ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சில கண்டிஷன் தாங்க. என்னன்னா, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, முற்பிதாவின் தேவனாகிய கர்த்தரை அறிந்து உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை கைவிட்டு விடுவார். போயிட மாட்டார், பக்கத்துல தான் நிற்பார். அவ்வளவுதான். அடிக்கடி சொல்றதுதான். சபைக்கு வரது பெரிய விஷயம் இல்லை, சபைக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வீடுகளிலே அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம்னாச்சோ நம்பிக்கையோட தேவ வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்யுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் அந்த ஸ்டிக்கரை சீக்கிரம் பேனரை ஒட்டணும்னா குடும்பமாக ஒத்துழைக்கணும். இது கடன் இல்லாத சபை. 1000 பேர் நம்ம சபையில் இருந்தாலும் ஒருத்தருக்கும் கடன் இருக்கக்கூடாது. நிச்சயமாக இருக்குங்க. உலகத்தில் ஒரு சபை இருக்குங்க. அந்த ஊழியக்காரர் அவ்வளோ தெளிவாக ஜெபம் பண்ணி, அவர் மட்டும் ஜெபம் பண்ணால் பத்தாதுன்னு சொல்லி ஜனங்களை விசுவாசத்தில் நடத்தி நம்ம விசுவாசிப்போம்னா, அப்போது அதுக்கு முதற்படி என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது என் வேதத்தை நான் தொட்டு தேவனை தேடும் பொழுது இந்த தேவ வார்த்தை எனக்குள்ளாக கிரியை செய்ய நம்மளை அறியாமையே நம்ம கட்டி வைத்திருக்கிற காரியங்கள்லாம் விலகி போயிட்டே இருக்கோங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸோ அதனால் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவரிடத்துல நம்பிக்கையோடு வந்த பிள்ளைங்க எத்தனையோ பேர் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். தாவீது ராஜா தன் அண்ணன்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற வேளையில் பெலிஸ்தியர் கோலியாத் எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் அந்த சிறியவன் பயப்படவே இல்லை. ஏன்னா அவன் தேவன் மீது நம்பிக்கை வைத்தபடினால, அவன் தேவன் மீது வைத்த நம்பிக்கையை தேவன் கன்ஃபார்ம் பண்ணார். எப்படி கன்ஃபார்ம் பண்ணார்னா, சின்ன பையன்தான், ஆனால் அந்த சின்ன பையனாக இருந்தாலும் கூட அவன் கையிலாலே சிங்கத்தை அடித்து கரடியை அடித்தபடினால அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் வேணா உனக்கு பெரியவனாக இருப்பான், நான் சிங்கத்தை அடித்தவன் கரடி அடித்தவன் ஊரில் போய் சொல்ல நம்பியிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்குள்ள அந்த தைரியம் அந்த நம்பிக்கை இருந்தபடினால இந்த கோலியாத்தையும் வீழ்த்துவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் களத்தில் போனாங்க. அந்த நம்பிக்கை அவனுக்கு அந்த பெரிய மலையாகிய ஒரு சேனையே பயந்த போது
யுத்த வீரனாகிய சவுல் பயந்த போது, அந்த படை பயந்து நடுங்கின போதும் கூட ஒரு சிறியவனுக்கு ஏன் அந்த தைரியம் வந்ததுன்னா, அவன் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதித்து துதித்து சங்கீதக்காரனாய் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால அவன் நிமித்தம் என்ன சொல்றது, தேவன் அவன் மீது வைத்த பாசத்தின் நிமித்தம் அவனுக்கு அந்த தைரியத்தை உண்டு பண்ணி கொடுத்தாரு. அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பெரியவனா பார்க்கவே இல்லை. இதுதான் ஒரு பியூட்டி. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரோம். தாவீது ராஜா வந்தார், கோலியாத் அடித்தார் கற்றுத்தரோம். ஆனால் அந்த ஒரு காரியம் அநேக வேளையில் நம்ம மறந்துடும். என்னென்னா, அவன் அந்த பெரியவனா மனுஷனாவே மதிக்கலை. அந்த மனுஷனை விட அவனுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சதுன்னா, அவன் கையினாலே சாகடித்த சிங்கமும் கரடியும் பெருசாக இருந்தது. அதையே நான் சாகடிச்சிட்டேன்ப்பா, இவெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற தைரியம் அவனுக்குள்ள இருந்தது. அப்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை எப்படி வந்ததுன்னா, அவனை தேவனை தினமும் துதிக்கிறவனா இருந்தபடினால தான் அவனுக்குள்ள நம்பிக்கை வந்தது. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறோம். ஏன் இல்லைன்னா, தேவனை துதிக்காதபடி நம்ம வாழ்க்கை இருக்கிறதுனால. துதிக்காதபடி நான் கேள்வி கேட்க பிரியப்பட மாட்டேன். ஏன்னா அந்த கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல கேள்வி கேட்குற எனக்கும் தகுதி இருக்கும். அவன் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கணும், அவ்வளோதான். அப்போது சராசரியாக வாழணும், சராசரியாக போகணும்லாம் எல்லாரும். அப்படி தேவனோட பிள்ளைங்க எப்போவுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் மார்க்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25 to 34. மார்க்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25 to 34. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி நெருக்கிக் கொண்டிருக்கிறதை கண்டோம், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காண்படுத்தி அவர் சுற்றிலும் பார்த்தார். அந்நேரத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். போதும், உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்றார். அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்க ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒரு புதுசாக வந்த உங்களுக்கு சொல்கிறேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ நல்ல வியாதியோடு இருந்தாங்க. எத்தனையோ வைத்தியர்களை பார்த்துருக்குறாங்க. ஆனால் சுகம் அவங்களுக்கு கிடைக்கல. வைத்தியர்களால் கைவிடப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த 26 இப்படி பார்க்கலாமா? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, நமக்கு எப்படி புரியுது அப்படின்னா, அந்த அம்மா வந்து நிறைய டாக்டர் கிட்ட போயிருக்காங்க, பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க, ஆனாலும் குணம் ஆகலை. இன்னைக்கு இதை இப்படி பார்க்கலாமே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அநேக மனுஷங்கிட்ட போய் சொன்னவங்க எத்தனை பேர்? சொல்லிக்கிட்டே இருக்கிறது எத்தனை பேர்? சொன்னவங்கிறது முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல. நம்ம சொல்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, குறைஞ்சது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு 10 பேர்கிட்ட நாச்சும் சொல்லிக்கிறோமா இல்லையா? 5 பேர், ஒருத்தர். என்ன கிடைக்குது? என்ன கிடைச்சிருக்குது? ஒன்றும் இல்லை, வேதனை தான் கிடைச்சிருக்கு. அவங்க எதனா தப்பான ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஆனால் இதை இந்த 26 நம்ம இப்படி பார்க்குறோம். நம்மளுடைய பிரச்சனையை மனுஷங்கிட்ட போய் சொல்கிறபடினால நமக்கு எதுவுமே இல்லை. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களாலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அப்போ இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டாலாச்சும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த அம்மா நம்பிக்கையோட இயேசுவின் பக்கம் வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கையோட இயேசுவின் பக்கம் வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு பெலன் உண்டாகுது.
அவங்க முடங்கி கிடக்கலை. அதுதான் ஒரு விஷயம். எனக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீயாக இருக்கிறேன், என்னால் எங்கேயுமே போக முடியல அப்படின்னு சொல்லி முடங்கி கிடக்காதபடிக்கு இயேசுவை தேடி கடந்து வர்றாங்க. அவங்க நிலையில இருந்து எழும்பி நடக்கிறாங்க. உன் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கணும்னு நீ நினைக்கிறியா? உன் வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறியா? நீ முடங்கி கிடக்கிற இடத்துல இருந்து உன்னை தட்டி எழுப்பி அவர் அண்டையில் நீ நம்பிக்கையோட அடி எடுத்து வைப்பேன்னா அடுத்த அடி நீ கீழே விழும்போது உன் கையை பிடித்து அவர் நடத்து பழகிக்கிறவராக இருக்கிறார். நடக்க வச்சு உன்னை அழகு பார்க்கிறார். சிறு பிள்ளைங்க என்ன பண்ணோம்? அப்பா அம்மா கொஞ்சம் தூரக்க போனோன்னா கை தட்டி நடந்து வான்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி நடக்கும், கையை தூக்கி வச்சு நடக்கும். அடுத்த ஸ்டெப்பு கீழே விழுற மாதிரி இருந்தாலும் அம்மா அப்பா பிடிச்சிருமா இல்லையா? அங்கே அடி நடக்கணுங்க. அந்த குழந்தை நிற்க வச்சு தானாக எந்திரிச்சு நடக்கணும். அப்படி நடக்கலான்னா என்ன ஆகும்? ஐயோன்னு பதறி போய் ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோமா ஓட மாட்டோமா? இன்னைக்கு அந்த நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு வரலாம், தேவனை தேடலாம், தேவனை ஆராதிக்கலாம். ஆனால் துளியளவு நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்ததுன்னா அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும்னு வேதம் சொல்லுது. இது உண்மையாலுமே சைனாலேயோ ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஒரு மிஷினரி அம்மான்னு ரெண்டு கதை சொல்லுவாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு வயசானம்மா தண்ணி கூட எடுக்கிறதுக்கு தாண்டி போய் எடுக்கும்போது சொல்லுவாங்க, அவங்களுக்கு படிப்பறிவெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த வசனத்தை வச்சு மலையை பார்த்து பெயர்ந்து போ சொல்லிக்கினே இருப்பாங்களாம். உண்மையாலுமே ஒரு நாள் அந்த பக்கம் ஹைவேஸ் போடணுன்றதுக்காக அந்த மலையை அப்படியே குடஞ்சி எடுத்துட்டாங்களாம். இது கேட்டிருக்கேன். அப்போது அந்த அளவு விசுவாசம், அந்த வேதத்தை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, விசுவாசிச்சது மாத்திரம் அல்ல, நான் இயேசுவை விசுவாசிட்டேன், அதனால் எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் அப்படியே வீட்டில் இருக்கல. அவங்க தேவனை தேடி போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேடி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். யாருக்கும் தெரியாம அவ்வளோ கூட்டத்தில் போயிட்டு ஒரு வஸ்திரத்தை தொட்ட உடனே அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னிடத்துல ஒரு வல்லமையை புறப்பட கண்டேன். யாருப்பா அது? அங்கே ஆண்டவர் வந்து தன்னை பிரதிபலிக்க, தன் வல்லமையை காண்பிப்பதற்காக அல்ல, அந்த நம்பிக்கையோட வந்த ஸ்திரீயை முன்னாடி காமிச்சு, இவ என்னை நம்பிக்கையா வந்தபடினால, என் வஸ்திரத்தை தொட்டபடினால சுகத்தை பெற்றுக்கொண்டா, அப்போ என்னை நம்பி வருகிறவங்கள நான் கைவிடுகிற தேவன் இல்லைன்னு சொல்றதுக்காக அந்த ஸ்திரீயை வெளியே, யார் என்னை தொட்டது வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு அதே போலதான், ஒருவேளை நீங்க முடங்கி கிடக்குறீங்க, ஏதோ ஒரு காரியத்துல பயந்து போய் கிடக்குறீங்க, உங்களால எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியலங்கிற ஒரு அவநம்பிக்கையில இருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறபடி நான் சொல்றேன், ஆலயத்துக்கு வந்தா மாத்திரம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னா கிடைக்காது. உங்கள் இருதயத்துல அந்த வார்த்தைகளை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையினால நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. விற்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்படி கேட்டு பாருங்க, ஆண்டவரே அந்த இடத்த நான் விற்பது உமக்கு சித்தமெல்லாம் விற்று கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லுது. இன்னைக்கு இத்தனை லட்சத்துக்கு போகிறது, நாளைக்கு 50 லட்சத்துக்கு போகலாம், 60 லட்சத்துக்கு போகலாம். அவசரப்பட வேண்டாம், அப்படியே விடுங்களேன். 10 வருஷம் இப்போ சும்மா தானே கிடந்தது, அந்த இடம் சும்மா தானே கிடக்கு, அப்படியே விடுங்க. ஆனால் ஆண்டவர் அதை விற்று தருவதற்கு ஏற்ற ஆட்களை கொண்டு வருகிறவரா இருக்கிறது. ஆண்டவர் திரும்ப இந்த பக்கம் டைரக்ஷன் மாற்றுறாங்க தெரியல. ஆனால் விசுவாசத்தோடு சொல்கிறேன், அதை இப்போ இவ்வளோ நாள் அந்த இடத்த, அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு தானே இருக்கிறீங்க, அதனால உங்கள் வாழ்க்கை கெட்டு போகல. அப்போ அப்படியே இருங்கன்னு சொல்கிறார். அப்படியே இருங்க, சில நாட்கள் கடந்து போகட்டுமே, சில வருடங்கள் கடந்து போகட்டுமே, ஆனால் அது நிமித்தம் கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம் வேறு விதத்தில் இருக்கும். அதனால நம்பிக்கையாக இருங்க. உங்கள் நம்பிக்கையை இழந்து போயிட்டு சுய புத்தின் மேல் சார்ந்துடாதீங்க தேவ பிள்ளைங்களே. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேடி ஆட்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேடி வரும்பொழுது அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்கே பாருங்க, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, உன் விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், நீ விசுவாசத்தோடு என் அண்டையில் இருப்பேன்னா உன் நம்பிக்கை வீண் போக. இன்னைக்கு நம்பிக்கையற்ற நிலையில நம்ம தேவ ஆலயத்துக்கு வந்தபடினால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார்.
ஏதோ வேளையில் அநேக காரியங்களை தியானம் பண்ணாலும் ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை, உன் நம்பிக்கை வீண் போகாதுப்பா. என் பிள்ளைங்களுடைய நம்பிக்கை என் மேலே இருக்கும்னா அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி நான் நடத்தி தருவேன். நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செய்யுங்க. ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டு செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. என் மகளோட திருமண காரியம் எப்படி நடக்கும்? நல்லா நடக்கும், சந்தோஷமாக நடக்கும். எந்த பக்கம் யார் வருவா தெரியாது, நடக்கும், சீக்கிரம் நடக்கும். நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டே இருந்தால் நடக்காது. நடத்தணும்னு முடிவு பண்ணுங்க, ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு வருஷத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்குள்ளே என் மகளுக்கு திருமணம் நடக்கும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்க, நடத்தி தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார், அது எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நன்மையை செய்யணும்னு நினைக்கிறார், எனக்கு தெரியல. அந்த நன்மை யாருக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் யாருக்கு நடந்தாலும் சந்தோஷம்தான். சாட்சி கர்த்தருக்கு தானே, மகிமை கர்த்தருக்கு தானே. ஆனால் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க, எனக்கு இது வேணும்னு ஒரு காரியத்தை குறித்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணி முன்னேறி போயிட்டே இருங்க. அந்த காரியத்தை நடத்தி தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெலஸ்தா குளத்தில் நடந்த அற்புதம், அதாவது உலக நோய்க்காக தேவனிடத்தில் வந்து பெற்றுக்கொண்ட யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் வாசிங்க. யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5லிருந்து 9. அல்லேலூயா. 5லிருந்து 9. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். இங்கே பாருங்க, ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவருங்க. யாரு நேசிக்கிறாரு யாரு விரோதிக்கிறாருன்னு தெரியாது. முதல்ல அந்த ஸ்திரீ என்ன பண்றாரு, தன்னிடத்துல அழைத்து கொண்டு வர. இன்னொன்னு, ஒருத்தரை சுகப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துக்கு ஆண்டவர் போறார். முடங்கி கிடக்கிறவனையும் விடக்கூடாதுன்னு சொல்லி தட்டி எழுப்புறதுக்காக அந்த இடத்துக்கும் ஆண்டவர் போறார். அப்போ அங்கே போயிட்டு அவனை என்ன பண்ணுறாரு, எழுந்து நடங்கிற, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. ஒருவேளை நம்ம இந்த 2 ஆங்கிள்லையும் ஏதாவது ஒரு லெவலில் இருக்கும். ஆண்டவரை தேடி வந்திருப்போம், ஆண்டவரை தேடாமல் முடங்கி கிடந்திருப்போம். ஒருவேளை முடங்கி கிடக்கிற கூட்டத்தில் நாம் இருப்போம் அப்படின்னா இன்னைக்கு தேவ வார்த்தை நமக்காக தான் சொல்லுகிறது. அவர் நம்ம வாழ்க்கையில், நம்ம வீட்டில், நம்ம இருக்கிற இடத்துல நடந்து வந்தபடினால சுகம் பெற்றுக்கொள்ளுகிறாயான்னு இன்னைக்கு கேட்குறாரு. அவன் விசுவாசித்தபடினால ஆமேன் என்று சொல்லுகிறான், அதை சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்று சபையாகிய நமக்கு கர்த்தர் கேட்கிறாரு, உன் வாழ்க்கையிலே உனக்கு ஒரு சுகம் வேணும் என்பதற்காக நான் வந்திருக்கிறபடினால, தேவன் இந்த வேளையில் வந்திருக்கிறபடினால சுகம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால் இதோ உன் சரீரத்தில் ஏதேனும் ஒரு உபாதைகள் இருக்குமேனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினால உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா உபாதைகளையும் கர்த்தர் அதமாக்கி போடுகிற ஒரு உணர்வை, ஒரு தொடுதலை இந்த வேளையில தேவ ஜனமே நீ உணர்கிறதை அறிந்திருக்க கூடுமானால், நீ உணர்கிறதை உணரக்கூடுமானால் அவர் உன்னை தொற்று உன்னை குணமாக்க வந்தபடினால நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ முடங்கி கிடக்கிற காரியத்துல இருந்து உன்னை எழுப்பி நடக்க செய்ய வல்லமை அவரிடத்துல உண்டு. ஒரு அஷா கலதொரோரிஹா கதரவு எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர்,
விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. ஆமா பிள்ளைங்களா, ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? உன் பிரச்சனையை விட, உன் வேதனையை விட, நீ நேசிக்கிற மனிதர்களை விட, உன்னை உதவுவாங்கன்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்களை விட எல்லாவற்றிலும் அவர் பெரியவர் என்று நீ விசுவாசிப்பாயானால் எல்லா மனிதர்களையும் தள்ளி அவர் பரத்திலிருந்து உனக்கு ஒத்த ஆசைகளை அனுப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, இந்த நாள் வரை நீ இருந்த நிலையில இருந்து நீ இந்த நாளில் என்னை விசுவாசித்து என் வார்த்தையை நீ விசுவாசித்து அதை தியானம் பண்ண என்னிடத்துல வர உன்னை நீ ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா இருப்பேன்னா உன் வாழ்க்கையில தகப்பனாய் நான் வந்து எல்லாவற்றிலும் பெரியவராய் நான் இருந்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். அல்லேலூயா. நீ ஒருவேளை அடையாளத்தை கேட்டுக்கொண்டு அமைதியாக உட்காந்துருக்கலாம், அடையாளத்தை கேட்டுக்கொண்டு நீ அமைதியாக உட்கார்ந்துருக்கலாம். உன் அடையாளம் இன்னதென்று சொல்ல அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. அதை சொல்லி அவர் பெரியவர் என்று சொல்வதை காட்டிலும் நீ என் அடையாளத்தை சொல்லாவிட்டாலும் அவர் எனக்கு பெரியவராய் இருக்கிறார் என்று நீ உணர உன் இருதயத்தை ஒப்பு கொடுக்க இந்த தருணத்துல அவர் பெரியவராய் வந்து உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை கேட்டு அதை சொன்னதுக்கு அப்புறம் அவர் பெரியவர் என்று தீர்மானிப்பதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் அவர் மேலானவர் என்று நீ நினைக்கிற இந்த வேளையில கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. இந்த நிலையிலிருந்து நீ அடுத்த பரிமாணத்துக்கு போக போறீங்க தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட நிலைன்னு எனக்கு தெரியாது. இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு கர்த்தர் கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 அவர் பெரியவருங்க, அவர் பெரியவருங்க. அப்போ நம்பிக்கையுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 யோவானின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-3. யோவானின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-3. அவர் அப்புறம் போகிறது திருக்குறளாக ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரத்யேகமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்கு வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலிருந்து வெளிப்படுவதற்காக அவன் பிறந்தான் என்று ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை இன்னைக்கு இந்த நாளில் நீங்கள் கஷ்டத்தோட வேதனையோடு இருப்பீங்கன்னா, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த காரியம் நடந்தது, எனக்கு ஏன் இந்த மனுஷி வந்தான்னு ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை உண்டாக்கும்படியாய் அவர் ஒரு அற்புதத்தை செய்து அவர் நாம மகிமையிடும்படியாக செய்வார். அல்லேலூயா. 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 விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாருங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நம்பணும், அவ்வளோதான். உங்கள் வீட்டு பிள்ளைங்களை நீங்கள் மேலே தூக்கி போடும்போது அழுதா சிரிக்குதா? சிரிக்கும். ஏன்னா தூக்கி போடுறது அப்பா அம்மா. இதே மாமா தூக்கி போட்டால் பயப்படும். ஆனால் அப்பா தூக்கி எவ்வளோ தூரம் தூக்கி போட்டாலும் அது மேலே போயிட்டு கீழே வரும்போது அழகாக சிரிச்சுக்கிட்டே வரும். ஏன் தெரியுமா? நீட்டப்பட்டிருக்கிற கை என் தகப்பனுடைய கை, பிடிக்கக்கூடிய கை என் தகப்பனுடைய கை. அந்த சிறு பிள்ளைக்கு இருக்கிற ஞானம். அதனால தான் நம்ம அங்கே நாளாகமத்தில் பார்த்தோம், ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள். நீதிமொழிகளை முதல்ல படித்தது. அப்போ அந்த ஞானம் உனக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஞானம் உனக்குள்ளாக வரும்னு, அதாவது அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது நீதிமொழிகள் 24:14 வாசிக்கிறேன். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவிலே உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போது தேவனை நம்புவதற்கு ஒரு ஞானம் வேணும். அந்த சிறு பிள்ளையை தகப்பன் தூக்கி எவ்வளோ தூரத்தில் தூக்கி போட்டாலும் அது சிரிச்சுக்கிட்டு கீழே வருமே தவிர அழுதுகிட்டு வரவே வராது. ஆனால் அதே போல தான் நீட்டப்பட்டிருக்கிற கரம் கர்த்தருடையதாக இருக்கிறபடினால நீ அழுது கொண்டு இராதபடிக்கு, நீ புலம்பிக்
கொண்டு இராதபடிக்கு உனக்காக நீட்டப்பட்ட கரத்தை பார்ப்பாயானால், உனக்காக சிலுவையை சுமந்த கரத்தை பார்ப்பாயானால், என் பாவத்தினாலே நான் அழிந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று பாவத்தை குறித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாயானால், உன் பாவத்தை நீக்கி உனக்கு சுகத்தை கொடுத்து உனக்கு பலத்தை கொடுத்து மீண்டுமாய் நல்ல வஸ்திரத்தை உடுத்தி உன்னை செம்மையான பாதையை நடத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவலோடு அவர் கரத்தை நீட்டிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். உன் கரத்தை அவர் கரத்தில் நீ ஒப்பு கொடுப்பாய். ஆனால் அவர் உன்னை மீட்டெடுத்து உன்னுடைய நம்பிக்கை வீணாய் போகாதபடி, அல்லேலூயா, உன் நம்பிக்கை வீணாய் போகாதபடி, உன் நம்பிக்கை வீணாய் போகாதபடி, உன் நம்பிக்கை வீணாய் போகாதபடி கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு நான் இந்த உலகத்திலே எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியுங்க. தேவைகளுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் தக்க தருணத்தில் கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க பிள்ளைங்களே. ஆனால் ஒரு காரியம், நீங்கள் நம்புறது நடக்கணும் அப்படின்னா தேவ நண்டையில் நம்ம போகிற பிள்ளைங்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக் ஆபேத்நேகோ நம்பிக்கையோடு இருந்தாங்க, நம்பிக்கையோடு இருந்தான். நெருப்புக்குள்ளே போட்டாலும் என்னப்பா, நான் வீணாய் போகனாலும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். அழகாக எடுத்துகிட்டு வந்தார். அழகாக நான்காவதாய் ஒருவராய் தென்பட்டார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நெருப்பை போல சூழ்நிலைகள் நெருக்குதா? மனுஷ வார்த்தை உங்களை அலகழிக்குதா? உங்கள் வீடுகளில் வந்து சண்டை சச்சரவு செய்கிறாங்களா? எதை குறிச்சும் கவலை அடையாதபடிக்கு சந்தோஷமாக இருந்து பாருங்கள். தேவன் மீது நம்பிக்கை வைங்க. அப்போது உங்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்கும். அப்போ அந்த தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், தேவ வார்த்தையை தியானம் பண்ண உங்களை ஒப்புக்கொள்ளணும். இந்த நாட்களில் ஆண்டவர் மீது நம்பிக்கை உங்களுக்கு பெருகணும்னா தேவ வார்த்தையை கேட்கணும், அப்பாவு நண்டையில் வரணும். அந்த வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. மீண்டுமாய் அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. ஒப்பு கொடுக்க முடியுமா பிள்ளைங்களே? இந்த நாளில் ஏதோ ஒரு பலத்தினால மனுஷனுடைய வார்த்தையினால் நம்பிக்கையாக இருப்பீங்கன்னா, எனக்கு இந்த மனுஷி எல்லாமே செய்வாங்க, இவங்களால என் கடன் பிரச்சனை மாறுன்னு ஒருவேளை மனுஷன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருப்பீங்கன்னா தேவன் அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்க மாட்டார். யார் என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஜெயத்தை பெறுவேன்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னா, ஏன்னா வேதம் இப்படியாக சொல்லுகிற நம்பிக்கையோடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று வார்த்தை சொல்லுகிறபடினால நம்பிக்கையுடைய சிறகுகளாய் அரணுக்கு திரும்ப முடியுமா? பிரசங்கி 3:1 ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டுங்க. வானத்தில் கீழே இருக்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. உங்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்தபடினால நம்பிக்கையுடைய சிறகுகளே தேவ சமூகத்துக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறபடினால அவைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுங்க பிள்ளைகளை. நம்பிக்கையாக இயேசுனிடத்தில் வர முடியுமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன்னு சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா இந்த அறிக்கை சொல்ல வைக்கிறாரு? இவ்வளோ நாள் நீ என்னை பாதி நம்பின, கால்வாசி நம்பின, இல்லை கணுங்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, முழுவதுமாய் நீ என்னை நம்பி உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நான் உன்னை மீட்டெடுத்து நீ என்னை நம்பினது நிமித்தம் நான் உனக்கு காரியத்தை வாய்க்க செய்வேன். அது இன்னதென்று நீ அறியா
முடியாத வேளையில் அந்த வேலையை நான் முன்குறித்து வைத்திருக்கிறபடினால உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வுகள், உன் வியாபார ஸ்தலத்தில் நன்மையான காரியங்கள், உன் வேலை ஸ்தலத்தில் நன்மையான காரியங்கள், உன் உறவுகளுக்குள்ள ஒரு நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் செய்கிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று நீ விசுவாசிக்க கூடுமானால் இந்த வேளையில இருதயத்தில் கைகளை வைத்து எனக்கு இயேசு நன்மைகளை செய்ய வல்லுவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் எந்த காரியத்தில் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்து கிடந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறீர்களோ, இந்த நாளிலே கர்த்தர் திருவுளம் பற்றுகிற காரியம் நீ என்னை விசுவாசிக்க கூடுமானால் நான் உன் விசுவாசத்தின்படி உன் காரியத்தை வாய்க்க செய்து அநேக கண்களுக்கு முன்பாக என் நாமம் மகிமைப்படும்படியாய் உன்னை நான் நிலை நிறுத்துவேன். உன் ஸ்தானத்திலே நான் உன்னை வைத்து அழகு பார்ப்பது நிச்சயம். நம்பிக்கையில்லாத வேளையில கர்த்தர் உனக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஆமா, உனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வைத்தபடினால நீ விசுவாசத்தோடு தேவ ஆலயத்தை கடந்து செல்லும் பொழுது உன் விசுவாசத்தினால் நீ உன் இல்லத்திலே நன்மையான காரியங்களை பார்ப்பாய். இனி உன் இல்லத்திலே அழுகை இராதபடிக்கு ஆனந்த அழுகை இருக்கும்படியாய் கர்த்தர் முன்குறித்த நாளாக இந்த நாள் இருக்கிறபடினால நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீ கடந்து செல்லும் பொழுது உன் இல்லத்திலும் சரி உன் உள்ளத்திலும் சரி அற்புதமான காரியங்களை செய்ய கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறபடினால வருகிற நாட்களில் நீ அனுதினமும் தேவனுக்கு சாட்சி சொல்லக்கூடிய மகளாய் உன்னை அவர் விரும்புகிறபடியினால உன் உபத்திரவத்திலிருந்து உன்னை விடுவித்த தேவன் அவர் என்பதை நீ சாட்சி சொல்லும்படியாய், உன் நிந்தனையிலிருந்து நீக்கி போட்டு உன்னை காத்த தேவன் என்று நீ சாட்சி சொல்லும்படியாய் அவர் இந்த நாளிலே தெரிந்து கொண்டமைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாயா? கர்த்தர் அண்டையிலே நீ வருவாயானால் உன் ஞானத்தை அப்ளை பண்ணி தேவ சமூகத்தை நீ தேவனுக்காக காத்து கொண்டு இருப்பாய். ஆனால் தேவனை தேடாதபடிக்கு உனக்குள்ளாக முடங்கி கிடக்கிற காரியத்தை நீக்கும்படியாய் தேவன் இந்த நாளிலே உனக்கு முன்பாக வந்து சொல்லுகிற வார்த்தை, நீ என்னை தேடி வருவதற்கு பதிலாக நான் உன்னை தேடி வந்தபடினாலே இனி நீ முடங்கி கிடக்காதபடிக்கு உன்னை தட்டி எழுப்பி என்னை ஆராதிப்பதற்கு நான் உன் அண்டையில வந்தபடினால என் கரத்தை பிடித்து நீ எழுப்பி நட என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்காக நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாயாக. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாயாக. இந்த நாளிலே நீ ஆலயத்துக்கு வந்தது நல்லது. இந்த நாளிலே தேவ சமூகத்தை தேடி வந்தபடினால உன் வியாதி நீங்கி போய் நீ சுகத்தோடு பெலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீ உன் வாழ்க்கையில இழந்த ஆசீர்வாதங்களை, உன் வாழ்க்கையில இருந்த நம்பிக்கையை, உன் வாழ்க்கையில இருந்த சுகத்தை எல்லாவற்றையும் மீண்டுமாய் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறபடினால நீ நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்பாய். ஆனால் உன் வேலை வரும் பொழுது உன் கண்கள் தேவனை காணும்படியான ஒரு தரிசனத்தை அவர் உன் கண்களுக்கு முன்பாக வைத்து உன்னிலே அவர் நாம மகிமை அடையும்படியாய் இந்த காலத்துக்குள்ளாக நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறபடினால உன் கண்கள் திறக்கப்படக்கூடிய நாட்கள் வரும் பொழுது நீ தேவனை ஆராதிப்பது நிச்சயம், தேவ வார்த்தையை உச்சரிப்பது நிச்சயம், தேவனை மகிமைப்படுத்துவது நிச்சயம். நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால் அந்த விசுவாசத்தின் படி நீ இழந்த சுகத்தை, நீ இழந்த பலத்தை, நீ இழந்த ஐஸ்வர்யத்தை, நீ இழந்த ஆசீர்வாதத்தை, நீ இழந்த மேன்மையை இந்த நாளிலே உன் விசுவாசத்தினால நீ பெற்றுக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா,
நிறைஞ்ச மனசோடு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆவியானவரே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. தகப்பனே, நம்பிக்கையுடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரை, இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளாகிய நாங்கள் அதை கிளைம் பண்ணுகிறபடினால நீர் தரக்கூடிய நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் உங்களுடைய வேதத்தை தேடுகிற பிள்ளைகளா எங்கள் முகத்தை முறித்து எரிந்து ஆண்டவரே எதிரே அடிமைத்தனத்தில் நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்திருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து நம்பிக்கையுடைய பிள்ளைகளாக நீர் மாற்றினதற்காக நன்றி அப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வர முடியாத பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் ஆண்டவரே இலைப்பாரி கொண்டிருக்கிற சகோதரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நல்ல சுகத்தோடு பெலத்தோடு சாட்சிகளோடு ஆலயத்துக்கு திரும்ப வர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமையிடட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.